வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கு நாங்கள் என்ன விடயம் பற்றி பார்க்க போறோம்டா, இலங்கையின் பௌதிக அம்சங்கள்ல உள்ளக பௌதிக காரணி, வெளியக பௌதிக காரணி என பிரித்து நாங்கள் நோக்குவோம். அதுல உள்ளக பௌதிக காரணி பற்றி நாங்கள் பார்த்து விட்டோம். அதே போன்று வெளியக பௌதிக காரணிகள் பற்றி நாங்கள் இன்று பார்க்க உள்ளோம். குறிப்பாக இந்த வெளியக பௌதிக காரணிகளை நாங்கள் மூன்றாக டிவைட் பண்ணி பார்ப்போம். இலங்கை இந்தியாவுக்கு அண்மையில் அமைந்துள்ளமை, இலங்கை இந்தியாவை விட்டு விலகி அமைந்துள்ளமை, இலங்கை இந்து சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்துள்ளமை என நாங்கள் டிவைட் பண்ணி பார்ப்போம். குறிப்பாக இலங்கை இந்தியாவுக்கு அண்மையில் அமைந்துள்ளமையால பல்வேறுபட்ட ரீதியாக வரலாற்று ரீதியாக தாக்கம் ஏற்படுது. குறிப்பாக இலங்கை வரலாற்றை செல்வாக்கு செலுத்திய பௌதிக அம்சங்கள்ல இலங்கை இந்தியாவுக்கு அண்மையில் அமைந்திருந்தமையால குடியேற்றங்களை நிறுவிக் கொள்வதற்கு, படையெடுப்புகளுக்கு, படை உதவியை பெற்றுக் கொள்வதற்கு, அரசியல் உறவை பேணுவதற்கு இந்த இலங்கை இந்தியாவுக்கு அண்மையில அமைந்த ஒரு முக்கிய காரணமாக விளங்குது. குறிப்பாக முதலாவது பாயிண்ட்ஸை நாங்கள் நோக்கம் என்றால், இந்திய குழுக்களின் வருகைக்கும் இலங்கை இந்தியாவுக்கு அண்மையில் அமைந்தது ஒரு முக்கிய காரணம். குறிப்பாக இலங்கைக்கு அண்மையில இந்தியா இருக்கிற காரணத்தால இந்தியால இருந்து இலங்கைக்கு பல்வேறுபட்ட நபர்களும் படையெடுப்புகளும் இடம்பெறுது. குறிப்பாக எங்களுடைய வட இந்தியாவில இருந்து ஆரியர்களும், தென்னிந்தியாவில இருந்து திராவிடர்களும் நமது நாட்டுக்கு வருகை குடிபெயர்ந்து கொள்கிறார்கள். குறிப்பா வட இந்தியாவை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், விஜயன் வருகதாரான் இலங்கைக்கு. எதால? இலங்கை இந்தியாவுக்கு அண்மையில அமைந்திருந்தவையால விஜயன் இந்தியாவில இருந்து இலங்கைக்கு மன்னார் துறைமுகத்தினூடாக வருகை தம்பவண்ணி எனும் குடியிருப்பை உருவாக்கி கொள்றான். தம்பவண்ணி எனும் குடியிருப்பை மல்வத்தோரையாவின் கரையில உருவாக்குறான். அப்படி உருவாக்கி கொள்வதற்கு இலங்கை இந்தியாவுக்கு அண்மையில் அமைந்திருந்தவை ஒரு முக்கிய காரணமா விளங்குது. இவர்கள் இந்தியாவில இருந்து இலங்கைக்கு வருகிறவர்கள் விவசாயத்தை முக்கிய தொழிலாக மேற்கொள்ளலாம். ஏனென்றா பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்ளக்கூடிய ஒன்றாகவும், தங்களுடைய வாழ்வாதாரத்தை விருத்தி செய்யக்கூடிய ஒன்றாகவும் இந்த விவசாயம் தான் அன்றைய காலத்துல காணப்படுது. ஏனைய விடயங்களை விட விவசாயம் தான் காணப்படுது. இலங்கையில அன்றைய காலத்துல இருந்துதான் ஆரியருடைய வருகைக்கு பின்னர் தான் இலங்கையில பல்வேறுபட்ட கலைகள் அறிமுகப்படுத்தப்படுது. அப்படி கலைகள் மற்றும் கைத்தொழில்கள் அறிமுகப்படுத்தப்படுது. அதனை விட விவசாயம் தான் ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார விடயமாக காணப்படுது. சரியா? அடுத்த பாயிண்ட்ஸை நாங்கள் நோக்குவோம் என்றால், படையெடுப்புகளுக்கு செல்வாக்கு செலுத்து. குறிப்பா பல்லவ சோழ பாண்டிய அரசர்கள் இலங்கை மீது படையெடுப்பை மேற்கொள்வதற்கு இந்த இலங்கை இந்தியாவுக்கு அண்மையில் அமைந்திருந்தவை ஒரு முக்கிய காரணமாக விளங்குது. அடுத்த பாயிண்ட்ஸ் அரசியல் உறவுகளை பேணிக் கொள்வது. குறிப்பா இலங்கை இந்தியாவுக்கு அண்மையில் இருந்தமையால இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் அரசியல் ரீதியான ஒரு நட்புறவையோ ஒரு திருமண உறவையோ நாங்கள் மேற்கொள்றோம். அப்படி அன்றைய காலத்திலேயும் நட்புறவு மற்றும் அரசியல் உறவுகள் மேற்கொள்ளப்படுது. குறிப்பாக தேவநம்பிய தீசன் காலத்துல தேவநம்பிய தீசன் என்னது, இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு ஒரு தூதுக்குழுவை அனுப்பி அரிட்டன் தலைமையில அந்த தூதுக்குழு அங்க தாமிரலிங்க துறைமுகத்தினூடா சென்று மௌரிய பேரரசனா விளங்குகின்ற அசோகனோட நட்புறவை மேற்கொள்வதற்கும் இந்த இலங்கை இந்தியாவுக்கு அண்மையில் அமைந்திருந்தமையும் துறைமுகங்களும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. சரியா? அவ்வகையில அரசியல் உறவு பேணுவதற்கும் இந்த இலங்கை இந்தியாவுக்கு அண்மையில் அமைந்த குறிப்பிட ஒரு முக்கிய காரணமாக விளங்குது. அடுத்த படை உதவியினை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு முக்கிய காரணம். ஏனென்றா இலங்கையில ஆட்சி தகராறுகள் மற்றும் அடிபாடுகள், சண்டைகள் இடம்பெறுகின்ற போர்க்காலங்கள்ல இலங்கையில என்னது, போதிய அளவு படைகள் இல்லாத பொழுதிலும் இலங்கை அரசர்கள் என்ன வேறு அரசரிடம் தோல்வியுற்று தங்களிடம் போர்ப்படைகள் போர்ல இழந்த போதிலும் தங்களுக்கு மேலதிக படைகள் வேணும், மற்றது தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தென்னிந்தியாவை நோக்கித்தான் போயினம் உதவியை பெற்றுக் கொள்வதற்கு. அவ்வகையில இலங்கை இந்தியாவுக்கு அண்மையில் அமைந்தமையால் இது ஒரு முக்கிய காரணமா விளங்குது. குறிப்பாக அபயநாகன் இளநாகன் போன்றவர்கள் அனுராபர் அரசர்களாக குறிப்பிடலாம். இவர்கள் தங்களுடைய அரச பதவி இல்லாமல் போப்போது என்ற ரீதியில இவர்கள் தென்னிந்தியாவுக்கு சென்று தென்னிந்தியா மன்னர்களிடம் படை உதவியை பெற்று தங்களுடைய
ராஜ்ய மற்றும் அரச உரிமைகளை வந்து இவர்கள் வந்து என்னது பெற்றுக்கொள்ளினம் இந்த படையெடுப்புகள் வாயிலாக. அதுக்கு முக்கிய காரணமா இலங்கை இந்தியாவுக்கு அண்மையில வந்து ஒரு முக்கிய காரணமா. அடுத்தது திருமண உறவு. திருமண உறவை நோக்கம் என்றால் இலங்கை இந்தியாவுக்கு அண்மையில அமைந்திருந்தமையால வந்து திருமண உறவு முக்கியமான ஒன்றாக காணப்படுது. முதலாம் விஜயபாகு நிசங்கமலன் போன்றவர்கள் வந்து வட இந்தியாவில வந்து கலிங்க தேசத்திலேயும் வந்து திருமணம் நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளினம். குறிப்பாக விஜயன் வந்து மதுராபுரி இளவரசியை வந்து திருமணம் செய்து கொள்றான். குறிப்பாக அதனை விட முதலாம் விஜயபாகு வந்து திருமணம் செய்து கொள்வதற்கும் ஒரு முக்கிய காரணம் குறிப்பா என்ன இலங்கை இந்தியாவுக்கு அண்மையில் அமைந்தது. முதலாம் விஜயபாகு நிசங்கமலன் போன்றவர்கள் வந்து கலிங்க தேசத்திலையும் வட இந்தியாவில இருந்தும் திருலோக சுந்தரி மற்றும் கல்யாணவதியை போன்றவர்கள் வந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். அடுத்த பாயிண்ட்ஸ் நோக்கம் என்றால் இந்தியாவில பிரித்தானுடைய ஆதிக்கம். இலங்கை இந்தியாவுக்கு அண்மையில் அமைந்தமையால வந்து இந்தியாவை கைப்பற்றி கொண்ட ஐரோப்பியர்கள் வந்து இலங்கை மீதும் ஒரு என்ன அதிக கவனம் செலுத்தினோம். குறிப்பாக பிரித்தானியர்கள் வந்து என்ன இந்தியாவில வந்து பிரான்சியர்கள் வந்து ஆட்சி செய்த போது இலங்கை மீது என்ன ஒரு முக்கிய கவனத்தை வந்து பிரித்தானியர்கள் வந்து முன்வைக்கணும். எங்களோட பெருந்தோட்ட பயிற்சியை மற்றும் என்ன மதம் பரப்பு போன்ற விடயங்களுக்கு இலங்கை ஒரு இலங்கை இந்தியாவுக்கு அண்மையில் அமைந்த ஒரு முக்கிய காரணமா வந்து விளங்குது. அவ்வகையில இந்தியாவில் பிரான்சியருக்கும் பிரித்தானியருக்கும் இடையில வந்து என்னது ஆதிக்க போட்டி. அதாவது வந்து பிரான்சியர் வந்து தங்களுடைய என்னது இந்தியாவை கைப்பற்றியது போல இலங்கையும் கைப்பற்றிட கூடும் என்ற ரீதியில வந்து பிரித்தானியர்கள் வந்து இலங்கை மீது படையெடுத்து வருகை வந்து இலங்கையை வந்து கைப்பற்றி கொள்ளினோம். இப்படி ஐரோப்பிய இனத்தவருடைய கைப்பற்றலுக்கு வந்து இலங்கை இந்தியாவுக்கு அண்மையில் அமைந்த ஒரு முக்கிய காரணம். அடுத்த நாங்கள் நோக்குறது என்னண்டா இந்தியாவுக்கு அண்மையில வந்து இலங்கை அமைந்துள்ள காரணத்தால வந்து இந்து மதங்களின் அதாவது வந்து மதங்களிட வருகை. குறிப்பா பௌத்த மதம் இந்து மதம் போன்ற வந்து தென்னிந்தியா மற்றும் வட இந்தியாவில இருந்து பரவலடைந்து கொள்ளுது. குறிப்பா நாங்கள் நோக்குவோம் என்றால் தேவநம்பி தீசங்காலத்துல வந்து யார் சங்கமித்தியால வந்து குறிப்பா மைந்த தேரால வந்து இலங்கைக்கு வந்து பௌத்த மதம் வந்து அறிமுகப்படுத்தப்படுது இலங்கை இந்தியாவுக்கு அண்மையில் அமைந்த காரணத்தாலதான். அதே போன்று இந்து மத வருகையும் அப்படித்தான். இந்தியாவுக்கு அண்மை இலங்கை அமைந்திருந்தனர் என்பதால வந்து மொழி அதிகளவாக பரவலடைந்துள்ளது. குறிப்பா வட இந்தியாவிலிருந்து பாலி மொழியும் தென்னிந்தியாவிலிருந்து தமிழ் மொழியும் அந்த நாட்டுக்கு வந்து அறிமுகப்படுத்தப்படுது. இந்தியாவில இருந்து இலங்கைக்கு வருகிற அந்த மக்கள் இலங்கையில வந்து தங்களுடைய மொழிகளை வந்து பேசி சுதேச மக்களுக்கு வந்து தங்களுடைய மொழிகளை வந்து பரப்பினம். அப்படி பரப்புவதால வந்து இலங்கையில வந்து பாலி மொழியும் தமிழ் மொழியும் வந்து பரவடைந்து கொள்ளுது. அடுத்த எழுத்துக்களின் வருகை. குறிப்பா வந்து வட இந்தியாவிலிருந்து வட பிராமிய எழுத்துக்களும் தென்னிந்தியாவிலிருந்து தமிழ் எழுத்துக்களும் வந்து இலங்கையில வந்து பரவடைந்து கொள்ளுதாம். அப்படி குழுக்கள் வருகிறது வந்து இங்க இலங்கையில வந்து தங்களுடைய மட்பாண்டங்கள் ரீதியிலேயோ இல்ல கல்வெட்டுகள் போன்ற விடயங்களில் ஊடாகவோ இல்ல மக்கள் மத்தியிலையும் என்ன தங்களுடைய எழுத்துக்களை வந்து பொறித்து அதை வந்து பிற்கால மக்களுக்கும் வந்து பரப்பி சென்றார்கள். குறிப்பா வந்து வட இந்தியால இருந்து வட பிராமிய எழுத்துக்களும் தென்னிந்தியாவில தமிழ் எழுத்துக்களும் வந்து பரவடைது. அடுத்த கலைகளின் வருகை. குறிப்பா மைந்தர் இலங்கைக்கு வந்தா பிறகு சங்கமித்த வந்து இலங்கைக்கு வாரா. சங்கமித்த வரைக்கு வந்து 18 கலைஞர்களை வந்து இலங்கைக்கு வந்து கூட்டி கொண்டு வாரா. இப்படி கூட்டி கொண்டு வந்து இலங்கையில வந்து மௌரிய குப்த போன்ற கலைகளை வந்து இலங்கையில பரப்புற கட்டடக்கலைகளை இப்படி கட்டடக்கலைகள் வந்து பரவி பிற்காலத்துல வந்து தூபராம தூபி ருவன்வெளி சாய போன்ற கட்டடங்கள் வந்து உருவாக்கம் ஜேத்தவனராமைய போன்ற கட்டடங்கள் வந்து உருவாக்கம் வருவதற்கும் இந்த இலங்கை இந்தியாவுக்கு அண்மையில் அமைந்த ஒரு முக்கிய காரணமா வந்து விளங்குது. அடுத்த கெடிங்க பார்த்தோம்னா இந்தியாவில் இருந்து இலங்கை விலகி இருப்பதனால ஏற்பட்ட செல்வாக்கு. இலங்கை இந்தியாவிலிருந்து விலகி இருக்கிறமையால வந்து முக்கிய காரணமா தனித்தீவா சுதந்திர அரசாங்கம் வந்து காணப்படுது. இந்தியாவிலிருந்து விலகி இருக்கிறமையால வந்து சுயேட்ச ரீதியாக வந்து தங்களுடைய முடிவுகளை வந்து எடுப்பதற்கும் தனி அரசாங்கத்தை வந்து கட்டி எழுப்பிக் கொள்வதற்கும் தமக்கொரு மக்கள் தமக்கென ஒரு அரசு தமக்கொரு சட்டக்கோவை தமக்கொரு சட்ட தீர்மானம் போன்ற விடயங்களை எடுத்துக்கொள்வதற்கும் இலங்கை இந்தியாவிலிருந்து விலகி காணப்பட்டமே ஒரு முக்கிய காரணமா வந்து விளங்குது. குறிப்பா இந்தியாவிலிருந்து விலகி தனித்தீவா காணப்படுவதால் சுதந்திர அரசாக செயற்படுவதற்கு வித்திட்டு இருந்தது. குறிப்பா இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு குடியேற்றங்கள் அமைத்திருந்த போதிலும் சுதந்திரமாக செயற்பட்டு தனித்துவமான அரசு ஒன்றை நிறுவுவதற்கு வந்து
இலங்கை இந்தியாவிலிருந்து விலகி இருந்த ஒரு முக்கிய காரணம். அடுத்தது படையெடுப்புகள்ல இருந்து தப்பித்து கொண்டமை. குறிப்பா வந்து இந்தியாவில ஏற்பட்ட படையெடுப்பு தாக்கம் வந்து இலங்கையில வந்து காணப்படாது. ஏண்டா பக்கத்துல இல்ல, கொஞ்சம் விலகி, கொஞ்சம் இந்து சமுத்திரத்தால பிரிபட்டு விலகி இருப்பதால வந்து என்னது அதிகளவான தாக்கம் வந்து ஏற்படா. குறிப்பா இந்தியாவை நோக்கி மகா அலெக்சாண்டர், சாகர்கள், சத்துரபர்கள், ஊனர்கள், குசானர்கள், மகா அலெக்சாண்டர், சாகர்கள், சத்துரபர்கள், ஊனர்கள், குசானர்கள் போன்றவர்கள் வந்து படையெடுத்து வரணும். இப்படி படையெடுத்து வந்தாலும் இந்தியா மீதான அதிகளவான தாக்கத்தை வந்து ஏற்படுத்த ஒழிய இலங்கையில வந்து அதிகளவான தாக்கம் வந்து ஏற்படையில விலகி இருக்கின்ற காரணத்தால். அடுத்த இந்தியாவிலிருந்து பௌத்த மதம் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்து பௌத்த மதம் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. பிற்காலத்துல வந்து தேரவாதம், மகாஞானம் எனும் 2 பிரிவுகளா வந்து பௌத்த மதம் வந்து பிளவுபட்டு பௌத்த மதம் வந்து வளர்ச்சிப்படுத்தப்பட்ட போதிலும் இந்தியாவில வந்து தேரவாதம் என்ற பௌத்த மதம் வந்து பிற்காலத்துல வந்து மருவி செல்லுது. அப்படி மருவி சென்றமையாலும் இலங்கை வந்து விலகி இருந்த காரணத்தால வந்து தேரவாத பௌத்த மதம் வந்து இலங்கையில வந்து பிற்காலத்துல ஒரு அரச மதமா வந்து மாறுவதற்கும் இந்த இலங்கை இந்தியா விட்டு விலகி இருந்துமே ஒரு முக்கிய காரணம். அங்க அழிவடைஞ்சாலும் இங்க வந்து பேணி பாதுகாக்கப்பட்டமையால வந்து பௌத்த மதம் வந்து இன்றும் ஒரு அரச உரிய முக்கிய மதமா வந்து காணப்படுது. அடுத்த இலங்கையில வந்து பௌத்த மதம் அறிமுகப்படுத்தப்படுது கி 3ஆம் நூற்றாண்டுல தேவநம்பி தீசங்காலத்துல. இது வந்து அரச மதமாக்கப்பட்ட ஒரு முக்கிய காரணம். அடுத்த கெடிங்க பார்த்தோம்னா இந்து சமுத்திரத்தின் மத்தியில் இலங்கை அமைந்திருந்த ஒரு முக்கிய காரணம். அவ்வகையில இலங்கை இந்து சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்திருந்தமையால வந்து அரசியல் பொருளாதார தாக்கங்கள் ஏற்பட்டிருந்த போதிலும் அத்தகைய தாக்கங்களை வந்து நாங்க நோக்கினோமானால் குறிப்பாக மக்கள் கூட்டினர் நாட்டுக்கு வருகை வந்து குடியேற்றங்களை அமைத்துக் கொண்டனர். அடுத்த ஆரிய திராவிட முஸ்லீம் இனத்தவர்கள் வந்து இலங்கையில வந்து குடிபெயர்ந்து கொண்டனர். அடுத்த வந்து ஐரோப்பிய இனத்தவர்களின் வருகை. குறிப்பா நாங்க முதலாவது பாயிண்ட்ஸை நாங்க நோக்குவோம் என்றால் வர்த்தக வணிக மத்திய நிலையமா வந்து இலங்கை வந்து காணப்படுது. இலங்கையானது இந்து சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்திருந்தமே ஒரு காரணம். இதனால் கிரேக்க, உரோம, அரேபிய, சீன, இந்திய நாட்டவர்கள் வந்து நாட்டுடன் வர்த்தக நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளினோம். இலங்கை இந்து சமுத்திரத்தின் மத்தியில வந்து அமைந்திருந்தமையால வந்து இலங்கையில வந்து என்னது ஒரு வர்த்தக கப்பல் வந்து ஐரோப்பா நாடுல இருந்து இலங்கையை நோக்கி வருகிறதுதான் அங்கால அடுத்த நாடுகளை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலை வந்து அன்றைய காலகட்டத்துல காணப்பட்டமையால வந்து தங்களுடைய கப்பலுக்கு தேவையான பொருட்களையும் தங்களுடைய உணவு தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வதற்காக இலங்கை வந்து காணப்பட்டது. பிற்காலத்துல படகுகள் மூலம் வருகிறவர்கள் வந்து இலங்கையில வந்து சிலர் வந்து குடிபெயர்ந்து கொண்டனர். அப்படி குடியேறி கொள்வதற்கும் இந்த இலங்கை ஒரு முக்கியமாக காணப்படுது. குறிப்பாக கிரேக்க, உரோம, அரேபிய, சீன, இந்திய நாட்டவர்களில் எமது வர்த்தக தொடர்புகளை கடைபிடித்து கொள்வதற்கும் ஒரு வணிக மத்திய நிலையமாக வந்து இலங்கை வந்து காணப்படுது. அடுத்த வந்து பர்த்தர்கள் வந்து தம்முடைய ஆதிக்கத்தை வந்து இலங்கையில செலுத்திக் கொள்வதற்கும் இலங்கை இந்து சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்திருந்த ஒரு முக்கிய காரணம். குறிப்பாக சேரன் குத்திகன் போன்றவர்கள் வந்து குதிரை வர்த்தகத்துடன் தொடர்புடைய இவர்கள் சூரதிச மன்னன் காலத்துல வந்து இலங்கைக்கு வருகை தரணும். இப்படி இவர்கள் வந்து இலங்கைக்கு வருகை தந்து தங்களுடைய வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்த்தகத்துல வந்து எழுச்சி பெற்றவர்களா வந்து இவர்கள் வந்து காணப்பட்டார்கள் பிற்காலத்துல. ஏனென்றா இலங்கை ஒரு இந்து சமுதிரத்தின் மத்தியில ஒரு தனி தீவாகத்தான் காணப்படுது. ஏனைய ராஜ்யங்களோட ஏனைய நாடுகளோடு இணைந்து காணப்பட்டிருந்தால் இந்த சேரன் குத்திகன் போன்றவர்கள் வந்து அதிகளவாக வர்த்தகத்துல வந்து எழுச்சிப்பட முடியாது. இதே தனித்திருந்தமையால வந்து தங்களுடைய சுயமுயற்சியால வந்து எழுச்சிப்படுத்தி கொள்ளவும் இஞ்சேதும் போர் நடவடிக்கைகளை மேற்கொண்டால் வெளி நாடுகளுக்கு வந்து தெரியாத ஒரு நிலை வந்து காணப்பட்டமையால சேரன் குத்திகன் போன்றவர்கள் வந்து எழுச்சிக்கும் இந்த இந்து சமுதிர மத்தியில வந்து காணப்பட்டது ஒரு முக்கிய காரணம். அடுத்த வந்து வெளிநாட்டு பிரயாணிகளின் வருகை, குறிப்பா போர்த்துகேயர், ஒல்லாந்தர் போன்றவர்கள் வருகை எண்ணம். அதனை விட இலங்கை இந்து சமுதிர மத்தியில் அமைந்திருந்தமையால வந்து குறிப்பா சீனாவில் இருந்து பாகியன் போன்ற அரேபியர்கள் வந்து வருகணும். குறிப்பா இலங்கைக்கு வந்து என்ன இபின் பதுதா, பாகியன் போன்றவர்கள் வந்து இலங்கைக்கு வருகை வந்து இலங்கையில வந்து என்னென்ன விடயங்கள் உள்ளன என்பது வந்து தங்களுடைய குறிப்புகள்ல வந்து எழுதியுள்ளார்கள். அப்படி
ஐரோப்பிய எழுத்தாளர்கள் வரையறைக்கும் வந்து இந்த இலங்கை இந்து சமுத்திரத்துக்கு மத்தியில் அமைந்திருந்தவை ஒரு முக்கிய காரணமாகும். அடுத்தது வர்த்தக பொருட்களை வந்து பெற்றுக்கொள்வதற்கு போர்த்துகேர் ஒல்லாந்தர் போன்றவர்கள் வந்து வருகிறார்கள். போர்த்துகேர் ஒல்லாந்தர்கள் வந்து இலங்கைக்கு வருகிறது தங்களுடைய நிர்வாகம் சமயம் போன்ற விடயங்களை வந்து பரப்பிக் கொள்ளினோம். இந்த ஐரோப்பியர்கள் வந்து இலங்கைக்கு வருகிற முக்கிய காரணம் வந்து வர்த்தக பொருட்களை வந்து இலங்கையிலிருந்து பெற்று தங்களுடைய நாட்டை வந்து வளர்ச்சிப்படுத்திக் கொள்ளும் நோக்கிலான் இலங்கைக்கு வாழணும். குறிப்பா கருவா, ரத்தினம், முத்து, யானை தந்தம் போன்ற பொருட்களை வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்து தங்களுடைய நாட்டை வந்து வளர்ச்சிப்படுத்தி கொள்ளினோம். அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து இந்து சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்துள்ளமையால் அடுத்து இயற்கை என துறைமுகங்களாக பல்வேறு துறைமுகங்கள் வந்து காணப்பட்டது. மன்னார், ஜம்புகோலப்பட்டினம், அதனை விட முக்கியமான திருகோணமலை துறைமுகம் வந்து பிரசித்தி பெற்றதாக வந்து காணப்படுது. இந்த திருவண்ணாமலை துறைமுகம் வந்து இயற்கையானதும் பாதுகாப்புடையதுமாக காணப்பட்ட காரணத்தால வந்து ஐரோப்பியர்களாக விளங்குகின்ற பிரித்தானியர்கள் மீது அதிகளவாக கவனம் செலுத்திய ஒன்று அந்த திருவோணமலை துறைமுகம் காணப்பட்டது. இப்படி திருவோணமலை துறைமுகத்தை வந்து கைப்பற்றி கொள்வதற்கு இந்த இந்து சமுத்திரத்தின் மத்தியில காணப்பட்டமே ஒரு முக்கிய காரணமா வந்து காணப்படுது யாருக்கு? பிரித்தானியருக்கு. இவ்வாறு இலங்கை வரலாற்றை நாங்கள் நோக்குவோம் என்றால் உள்ளக பௌதிக அம்சங்களை போன்று வெளிய பௌதிக அம்சங்கள் இலங்கை இந்தியாவுக்கு அண்மையில் அமைந்திருந்தமை, இலங்கை இந்தியா விட்டு விலகி அமைந்திருந்தமை, இலங்கை இந்து சமுத்திரத்துக்கு மத்தியில் அமைந்திருந்தமை போன்ற விடயங்கள் வந்து முக்கிய ஒரு காரணங்களா வந்து காணப்படுது. இலங்கை வரலாற்றை ஒரு போக்கிலிருந்து மாற்றி அமைத்த ஒன்றாகவும் இந்த புவியியல் பின்னணி வந்து முக்கியமான ஒன்றாக காணப்படுது.